உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் நிறுத்து. உன்னை யார் இங்க வர சொன்னாங்க? உன் கையால சாப்பிடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. யாருக்கு தெரியும் நீ இதுல விஷத்தை கூட கலந்திருப்ப. அத்தை என்னத்த பேசுறீங்க? என்ன அத்தை இப்படி சொல்றீங்க? ஏன் நீ செய்ய மாட்டியா? துப்பாக்கி எடுத்து என் மகனையே சுற்றுக்க. இத மட்டும் செய்ய மாட்டியா என்ன? இத செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயோ ஜெயா, என்ன ஜெயா, மத்தியானத்துல இருந்து அவ சாப்பிடவே இல்லம்மா. அம்மாடி நீ சாப்பிடுமா, முதல்ல வா, முதல்ல வந்து உட்காருமா. இத பாருங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. காலையில நான் சொன்னப்பவே எனக்கு இந்த குடும்பம் தான் வேணும், நான் கலெக்டர் பதவியை ரிசைன் பண்றேன்னு சொல்லிடுவான்னு நினைச்சேன். ஆனா இவ இன்னும் அதுலயே தான் பிடிவாதமா இருக்கா. அப்போ நான் மட்டும் விட்டு கொடுக்கணுமா என்ன? அக்கா, வீட்டு மருமகளா இருந்தா தோ இந்த மாதிரி குருமாதான் பரிமாற முடியும். கலெக்டர் ஆயிட்டா இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? அத்தை அவங்க பேசுறத தயவு செஞ்சு கேட்காதீங்க. எப்பவும் உங்களை தேவையில்லாம தூண்டி விட்டுட்டே தான் இருக்காங்க. கலெக்டருங்கிறது வெறும் வேலை மட்டும் இல்ல அத்தை, அது என்னோட கடமை. இந்த வீட்டுக்கு எனக்கு ஒரு கடமை இருக்கிற மாதிரி இந்த நாட்டுக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு அத்தை. அதை எப்படி அத்தை நான் கைவிட முடியும்? இத பார், நீ 1000 தான் சொன்னாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கொலைகாரி. உன்னோட என்னால ஒரே வீட்ல இல்ல, ஒரே டேபிள்ல கூட உட்கார்ந்து சாப்பிட முடியாது. உனக்கு தான் என் மருமகளா இருக்க விருப்பம் இல்லைல்ல? கிளம்பு. அத்தை என்னத்த திடீர்னு இப்படி சொன்ன, இவ எங்க போவா? என்ன ஹேமா, பொண்ணு மாதிரி அவளுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 தான் இருக்குன்னு நினைச்சியா? மேடம் தான் கலெக்டர் ஆச்சே. அவங்களுக்கு வீடு கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. அப்புறம் எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஒன்னு செய்யுந்திரா, நீ கிளம்பு, அங்கேயே போய் தங்கிக்க. உன்னால எங்களுக்கும் பிரச்சனை இல்ல, எங்களால உனக்கும் பிரச்சனை இல்ல. அத்தை நீங்க பெரியவங்க, இப்பெல்லாம் பேசினா அவ சின்ன பொண்ணு, பாவம், என்ன செய்வா? அப்படியெல்லாம் சொல்லாத சுபா. இவ யாருக்காக இந்த வீட்ல இருக்குன்னு சொன்னா? இதோ காவியா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இங்க வந்தேனே சொன்னா. இப்போ அவ தாலியே பறிக்கிற மாதிரி செஞ்சு முடிச்சிட்டா. கௌதம் யார் போனையும் எடுக்காம சென்னையில போய் கோவத்துல உட்கார்ந்துருக்கான். இன்னும் யாருக்காக இவ இந்த வீட்ல இருக்கணும் சொல்லு? சபாஷ்கா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான்க்கா நீ அன்னபூர்ணி குரூப்ஸோட ஜெயா மாதிரி பேசுற. இங்க பாரு ராகினி, சும்மா இருக்க மாட்டியா நீ? ஜெயா, உன்னை எல்லா விஷயத்திலுமே இந்த ராகினி தான் ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நீ கொஞ்சம் அமைதியா இரு ஜெயா, கொஞ்சம் பொறுமையா பேசு. மாமா விடுங்க மாமா. அத்தை கோவத்துல இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. அவங்க என்ன திட்டட்டும், நான் அதை வாங்கிக்கிறேன். எனக்காக யாரும் பேச வேண்டாம் மாமா. பெரிய மனசு உனக்கு. என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? அத்தை அதெல்லாம் இல்ல அத்தை. பெத்த தாயா நீங்க எவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு தான் நான் உங்க கோவத்துல இருந்து எடுத்துக்கிறேன். ஆனா நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க அத்தை. இத பார், இந்த பெருந்தன்மையான பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு எப்பவும் மனசுல இருக்கிறத பேசிதான் பழக்கம். ஐயோ, எனக்கு இவ நின்னாவே சாப்பிட பிடிக்கல. எனக்கு எதுவும் வேண்டாம். அத்தை, இருங்க அத்தை. என்ன ஜெயா, ப்ளீஸ் அத்தை. சாப்பிடு ஜெயா. வேண்டாம் அத்தை, நான் போயிடுறேன். நீங்க சாப்பிடுங்க அத்தை. என்ன எல்லாரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க?
சாப்பிடு ஹேமா. போனா போயிட்டு போறா. அம்மாடி இந்திரா, மாமா வாங்க மாமா. என்ன மாமா? மாமா சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உன்கிட்ட பேசணும்னு தான் வந்தேன். என்கிட்ட பேசணுமா? மாமா வாங்க உட்காருங்க. இல்லம்மா, பரவாயில்ல. நீ ரொம்ப மனசு விட்டு போயிருப்பேன்னு எனக்கு தெரியுமா. அதாம்மா உன்கிட்ட 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். இப்படியெல்லாம் என்ன கைவிடுற மாதிரி இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சு போச்சே மாமா. நான் என்ன மாமா பாவம் பண்ணேன்? அப்படிலாம் சொல்லாதம்மா. இங்க யாருமே உன்னை கைவிடல இந்திரா. எல்லாருக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் மேல நம்பிக்கை இருந்துச்சு. சந்தர்ப்பம் அப்படி இருக்கு. இப்ப சாவு கிட்ட போய் வந்த கதிரை பார்த்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா? எனக்கு புரியுது மாமா. எல்லாரோட மனசுமே எனக்கு புரியுது. ஆனா நான் வேணும்னே பண்ணலையே மாமா. அம்மாடி, இத நீ சொல்லிதான் தெரியணுமா? என்ன செய்யறது? எல்லா நேரமும் நமக்கு சாதகமா இருக்காதேம்மா. ஆமா மாமா, நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம யாருக்காக வாழ்றோமோ அவங்களே நம்மளை விட்டு தூரமா போயிடுறாங்க. என்னால அதைத்தான் மாமா தாங்கிக்கவே முடியல. ஓ, கௌதம சொல்றியா? ஐயோ அம்மாடி. மாமா, எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் அதை தனியா சமாளிச்சிருவேன். ஆனா கௌதம், நான் எவ்வளவோ கால் பண்றேன், ஒரு போனு கூட எடுக்க மாட்டேங்கிறா. கௌதம் இல்லாம எனக்கு எதுவுமே இல்ல மாமா. அப்புறம் அத்தை குடும்பம் வேணும்னா நான் கலெக்டரா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நான் எப்படி மாமா முடிவெடுக்க முடியும்? நான் இதுக்காக தானே மாமா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பேன். இதெல்லாம் பாருங்க மாமா. ஐயோ அம்மாடி, அழாதம்மா. நான் உன்னை சமாதானப்படுத்தணும்னு வந்தா நீ மேலும் அழுதுகிட்டே இருக்க. முதல்ல அமைதியா இரு. உன் அத்தை அப்படி பேசிட்டாங்கன்னு நீ எதுவும் நினைக்காத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.